ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு இடையில வீடியோ போட முடியாத சூழ்நிலை, ஒர்க்கு வேறு ஹெவியாக இருந்துச்சு. அதுவும் போக வந்து வீட்டில் வந்து சித்தப்பா இறந்துட்டாங்க, அப்பாவோட தம்பி. அதனால வீடியோவே என்னால் போட முடியல. கிழமை விசேஷம் எல்லாம் முடிஞ்சுது. சரி, ரொம்ப நாள் ஆகிட்டு வீடியோ கேப் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கொரியர் ஆர்டர் எடுக்கிறது, பேக் பண்ணுறது எல்லாமே நான் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம உள்ளவங்க தான் வந்து ஆர்டர் எடுக்கிறது. அதுக்குன்னு தனியாக ஃபோனை அவங்க கையில் கொடுத்துட்டேன். ஆர்டர் எடுக்கிற எல்லாமே எனக்கு தனியாக ஒர்க் இருக்குனால அதை நான் பார்த்துட்ருக்கேன். வீடியோவும் போட முடியல. சரி, இன்னைக்காட்டு போட்டுருவோம் அப்படின்னு தான். மும்பை ப்ராடக்ட் வந்துட்டான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிட்டு, 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் வீடியோஸ் தான் போட முடியல. ஆனால் யூஸ் பண்ணிட்டேன், நானும் யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. இன்னொன்று, வந்த ஃபஸ்ட்டு பேட்ச் எல்லாமே காலி ஆயிடுச்சு. வந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் எல்லாமே நான் முன்னாடியே வந்து சொல்லி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ வந்துட்டான்னு நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்பாங்க. வந்துட்டுன்னு சொன்னோடனே எல்லாமே புக்கிங் ஆகிட்டு இன்றைக்கி பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்டர் போட்டு இடையில வந்து நிறைய பேருக்கு வந்து கொரியர் அனுப்ப முடியல. கொஞ்சம் நாங்கள் 28ஆம் தேதிக்கு மேலே கொரியர் எதுவுமே அனுப்பலை. நான் சொன்னேன்ல, இப்படி ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருந்தனால பேக்கிங் எதுவுமே வேலை நடக்கலை. இன்றைக்கி தான் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. மும்பை ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு பேட்ச் எல்லாமே புக் ஆகி பாதி அனுப்பிட்டோம். இன்னும் பாதி வந்து இப்போ பேக் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது ஆர்டர் போட்டாச்சு, திரும்ப நம்ம கைக்கு வரப்போகுது. சரி, வீடியோவே போட்டுருவோம் தான் இந்த வீடியோ. அப்புறம் வந்து பொருளை காமிக்கிறேன். ஒயிட்னிங் சோப்பு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் பாடி ஒயிட்னிங் சோப்பு, பிங்கி ஒயிட்னிங் சோப்பு. இது வந்து அவங்க நேம் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட இருந்து அவங்க வந்து நேம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் அதுக்காண்டி போய் சொல்லி நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்கேருந்து வர்றது. சரி, நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி நான் கொடுக்குறேன். பிங்கி ஒயிட்னிங் சோப்பு ரிசல்ட்டு 100க்கு 100% இருக்கும். பாடி ஒயிட்னிங் சோப்பு நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சோப்பு 1 மாதத்துக்கு வரைக்கும் வரும். ஒரு ஆள் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ரேட்டு 299 ரூபாய். இது வந்து நைட் க்ரீம், பிங்கி ஒயிட்னிங் நைட் க்ரீம் 449 ரூபாய். ரிசல்ட்டு 100க்கு 100% இருக்கும். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணி, நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியுமே பார்த்தாச்சு. அது மாதிரி இன்னொன்று இனிமேல் தான் சொல்லுவேன். இதோட நிப்பாட்டிட்டு வீடியோ கட் பண்ணிவிட்டு பார்க்காம இது போகாதீங்க. இனிமேல் மெயின் மேட்டரே இனிமேல் தான் இருக்குது. அப்புறம் வந்து லிப்பு கருப்பாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்யூஷன் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வரைக்கும் நான் வந்து லிப் ஸ்க்ரப் தான் கொடுத்துருக்கேன். லிப் நான் பெஸ்ட்டான ஒரு க்ரீம் இது வரைக்கும் நான் பார்க்கல. நான் மும்பையிலேருந்து ஆர்டர் போட்டிருக்கேன். என் கைக்கு வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். வந்துருச்சு, நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரிசல்ட்டும் இருக்குது. அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வந்து 20 நாளைக்கு மேலே ஆகுது. பிங்கி லிப்ஸ் கிட்டத்தட்ட இதெல்லாம் மாத கணக்கில் வரும். இது நீங்கள் ஒன்று வாங்கினீங்கனாலே. இது வந்து 399 399 ரூபாய். இது வந்து நைட்டு நீங்கள் ஸ்க்ரப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் எடுத்து ஃபுல்லாக போட்டுட்டு தூங்கிடலாம். பகலில் போட முடியாது. ஏன்னா இது போட்டிங்க அப்படின்னா ஒயிட்டாக தெரியும் லிப்ஸ் வந்து. அதனால் வெளியே போக முடியாது. பகலில் வேண்டாம், நைட் போடுங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போடுங்க. மாத கணக்கில் வரும். அது மாதிரி க்ரீமும் அப்படி தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். க்ரீமே மாதம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தான் அப்ளை பண்ணணும், தின் லேயராக. இனிமேல் தான் இந்த 3 ப்ராடக்ட் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இது கூடயே நான் வந்து இந்த கார்டையும் வச்சு நான் எல்லாருக்கும் இனிமேல் அனுப்ப போகிறேன். இதில் என்ன நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்களிடம் வாங்கும் பொருட்களை நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல் ராஜஸ்டோரியில் சொன்னபடியே உபயோகிக்க வேண்டும். மாறாக உபயோகித்து ரிசல்ட் வரவில்லை என்றால் நாங்கள் பொறுப்பல்ல. எந்த ஒரு ப்ராடக்ட் என்றாலும் லட்சத்தில் ஒரு சில ஸ்கின்களுக்கு அவரவர் உடல்நிலை பொறுத்து ரிசல்ட் தெரியாமல் இருக்கலாம். அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. எந்த ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் உபயோகித்தாலும் அதனுடனே ஸ்கின் கேர் ரொட்டீனையும் ஃபாலோ செய்தால் மட்டுமே ரிசல்ட்டை தக்க வைத்து கொள்ள முடியும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்டு அடிச்சிருக்கேன். இதை வந்து நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். ஆனால் வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டு ஒரு சில, அதாவது நம்மக்கிட்ட நிறைய இது வரைக்கும் சொல்லப்போனால் 50,000 பேர்கிட்ட கஸ்டமர் நம்மக்கிட்ட இருக்காங்க. இப்போ கையில் இருக்குது அப்படின்னா ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற சொல்கிற மாதிரி. அது வந்து அதுக்காண்டி நான் வந்து இவ்வளோத்தையும் நான் இது பண்ணியிருக்கேன். விளக்கம் கொடுத்துறேன். எங்களிடம் வாங்கும் பொருட்களை நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல் சொன்னபடி உபயோகிக்க வேண்டும். எதுக்கு இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் சொன்னதுக்கு மாறாக யூஸ் பண்ணி இப்போ வந்து நான் நைட்டு அந்த பஞ்சவதி க்ரீமை போட்டுட்டு அடுப்புக்கிட்ட போகக்கூடாது, தூங்குறதுக்கு முன்னாடி தான் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஆனால் ஒரு சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க,
ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுப்பில் கிச்சனில் போய் வேலை செஞ்சுருக்காங்க. பிம்பிள்ஸ் வந்துட்டுன்னு எனக்கு மறுநாள் ஃபோட்டோ எடுத்து, மறுநாள் இல்லை எத்தனை நாள் கழிச்சு பிம்பிள்ஸ் வந்துட்டுன்னு எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, இப்படிலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, ஆமாம் சிஸ்டர், சாரி சிஸ்டர், நான் அடுப்புக்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டேன் க்ரீம் போட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மிஸ்டேக்கு. நான் சொன்னதுக்கு மாறா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது வரும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே உங்கள் உடம்புல ஹீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட்டை வெளிக்கொண்டு வரும். அதனால பிம்பிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, 100ல் 1-2 பேருக்கு வரும் ஹீட் இருந்தால். பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் டச் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கிள்ளக்கூடாது, பிக்கக்கூடாது. அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1-2 நாளில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க பாடியை. மற்றபடி பயப்பட தேவையில்லை. 100ல் 1-2 பேருக்கு தான் பிம்பிள்ஸ் வருது, அதுவும் ஹீட் பாடியை பொறுத்து. அவங்க இன்னொன்று என்னன்னா, லட்சத்தில் ஒரு சில ஸ்கின்களுக்கு அவரவர் உடல்நிலை பொறுத்து ரிசல்ட் தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். அது உண்மை. ஒரு சில இப்போ என் டீமே வைங்களேன், நிறைய ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு எப்படின்னா, இப்போ என்கிட்ட நைட் க்ரீமுங்கிறது ஒரு 4 வெரைட்டி இருக்குது. அதில் 3 எனக்கு ரிசல்ட் இருக்கும், 1 ரிசல்ட் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எனக்கு ரிசல்ட் இல்லாத ப்ராடக்ட் அவங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அப்போ என்ன அர்த்தம்? ப்ராடக்ட் மிஸ்டேக் இல்லை. ஒரு சில பேருக்கு ஸ்கின்ல ஒரு சில க்ரீம் எஃபெக்ட் காட்ட மாட்டேங்குது. ஆனால் அது லட்சத்தில் ஒருத்தங்க, ஒரு ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தங்க அப்படி தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒன்று ரிசல்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒன்று நான் சொன்னதுக்கு மாறா யூஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்காக இருக்கலாம். ப்ளஸ் க்ரீம், ஒயிட்னிங் க்ரீமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வெயிலில் ஃபுல்லாக சுற்றுனீங்கன்னா, நீங்கள் அதில் ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணி கிடைக்கிற கலர் நீங்கள் வெயிலில் சுற்றும் போது வெயில் டேர்ன் ஆகி அந்த கலரு அது மறைச்சிரும். அவ்வளோதான். டேர்ன் ஆனால் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒயிட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெயிலில் போனால் டேர்ன் ஆக தான் செய்வாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா, க்ரீம் போடுறோம், க்ரீம் போட்டுட்டே வெயிலையும் சுற்றிட்டு இருக்கோம். எப்படி ரிசல்ட் தெரியும்? சத்தியமாக தெரியாது. அதை நானே ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் டெய்லி வெயிலில் சுற்றிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக ரிசல்ட் தெரியாது. அதுதான் உறுதி, உண்மை. நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். ஸ்கின் கேர் ரொட்டீன் மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்கிட்ட இல்லை, எங்கே போய் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, என்ன ஒயிட்னிங்க்கு, பாடி ஒயிட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங், ஃபேஸ் ஒயிட்னிங் எது யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் உங்களோட கலர், கிடைச்ச கலரை தக்க வைக்க முடியும். இப்போ நீங்கள் என்கிட்ட வாங்கி இந்த ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணி கலர் ஆகிட்டீங்க. கலர் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ணல, வெளியில் போகிறீங்க, வாரீங்க, பண்ணுறீங்க, அதில் கிடைச்ச கலர் போயிட்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அந்த கிடைச்ச கலரை மேலேயே நீங்கள் எல்லா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் வெளில எல்லாம் சுற்றுவீங்களா, டர்னு, தூசு, மாசு, டஸ்ட்டு, பொல்யூஷன் எல்லாம் போயிட்டு என்ன ஆகும்? நம்ம ஸ்கின்ல டெட் செல்ஸாக ஃபார்ம் ஆகி எல்லாமே டர்ன் ஆகும், எல்லாமே ஆகதான் செய்யும். ஆனால் நீங்கள் க்ரீமை விட்டதுனால ஆயிட்டேன்னு நீங்கள் சொல்வீங்க. உண்மை அது கிடையாது. இந்த வார்த்தையை இந்த விளக்கத்தை நான் எல்லா வீடியோலையும் கொடுத்துருக்கேன். ஆனாலும் நம்மக்கிட்ட வாங்குறவங்கள 1-2 பேர் மிஸ்டேக் பண்ணாதான் செய்வீங்க. அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குங்க. நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி ரிசல்ட் உள்ளவங்க எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் எனக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி ரிசல்ட் கிடச்சி ஹாப்பியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1-2 பேர் இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். காசு கொடுத்து வாங்குறீங்க, அதை நான் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். என்னோட ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் போடாதீங்க தயவுசெய்து. எல்லா வீடியோவும் பாருங்கள். ஏன் அப்படின்னா, எல்லா வீடியோலையுமே நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி, எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பேன். அதனால தான் சொல்கிறேன். இந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நைட் க்ரீமு, இது நைட் க்ரீமு ரிசல்ட்டு 100% இருக்கும். இன்னொன்று சொல்லிடுறேன், அதான் சொன்னல, ஒரு சில பேருக்கு, ஒரு 50,000 பேரில் ஒருத்தருக்கு ரிசல்ட் தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒன்று நீங்கள் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஸ்கின்னுக்கே இது செட் ஆகாமல் கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் கரெக்டாக நான் என் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணி, எல்லா வீடியோவும் பார்த்து அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் ரிசல்ட் இது பண்ண முடியும். என்னோட ரெகுலர் கஸ்டமருக்கு இது நான் சொல்ல தேவையே இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுசாக யாராவது பார்த்தாங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் இந்த கொஞ்ச நாளில், இந்த க்ரீம் சேல் பண்ண கொஞ்ச நாளில் நான் நிறைய பார்த்துட்டேன். நிறைய பேரோட இது நான் பார்த்துட்டேன். போட்டி பொறாமை அது இது, அதனால் முடியாப்பா சாமி. இருந்தாலும் இதை நிறைய பேர் சொல்கிறேன்னா, ஸ்டாப் பண்ணாதீங்க. இதை உங்களால் நிறைய பேர் பயனடைகிறாங்க. ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கஸ்டமர் கேட்குறனால. இது நைட் க்ரீமு. டெய்லி நைட்டு நீங்கள் கிளென்சிங் மில்க் மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கிளென்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு தூங்க போகிற முன்னாடி
எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிற முன்னாடி கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த க்ரீமை எடுத்து அப்ளை பண்ணி நான் வீட்டில் வச்சுருக்கேன். என்னோட யூஸ் பண்ணுறது இது சேல்ஸ்க்கு உண்டானது. எடுத்து தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கிடலாம். இதுவும் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு ஃபேஸுக்கு இது போட்டுட்டு லிப் ஸ்க்ரப் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை இப்போ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு இந்த லிப் க்ரீமை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் கண் கருவளையத்துக்கும் க்ரீம் போட்டுட்டு ஐப்ரோக்கு ஆயில் போட்டுட்டு இங்கே ஏர் நெத்தி போயிட்டே இருக்குது, அதுக்கு ஆயில் போட்டுட்டு தான் தூங்குறேன். இதுதான் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். அதை நான் வீடியோவில் வீட்டில் பண்ணும்போது காமிக்கிறேன். இந்த சோப்பு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேமிலியாகவே. சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு ஃபுல் பாடிக்கு. எதுக்கு அப்படின்னா, எதுக்கு இது ரெண்டையும் காட்டுறோம்னா, இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸும் கழுத்தும் மட்டும் தனியாக கலராக தெரியும், பாடி கை கால் எல்லாம் கருப்பாக தெரியும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இந்த சோப்பும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் கழுத்தோடு சேர்த்து பாடியும் கலர் ஆகும், டிஃப்ரெண்ட் தெரியாது பார்க்குறவங்களுக்கு. அதுக்காக தான் இது வந்து 449 ரூபா, 299 ரூபா, 399 ரூபா. ரிசல்ட்டுக்கு வந்து நான் கேரண்டி. ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், இந்த கார்டை வந்து நான் வச்சு அனுப்புகிறேன். இதில் கார்டில் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீடியோ சொல்லியிருக்கேன்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெயிலில் போனீங்க அப்படின்னா வெயில முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை போயே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வீட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்குறவங்க, வெயில் அலையாமல் இருக்கிறவங்கள விட உங்களுக்கு ரிசல்ட் ஸ்லோவாக தான் தெரியும். அப்புறம் வந்து வெயிலில் போனீங்கன்னா சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி முடிஞ்சளவு வெயில் ஸ்கின் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி. வெளியில் போனால் வந்து போகிறக்கு முன்னாடி கிளென்சிங் யூஸ் பண்ணுங்கள், வந்துட்டு கிளென்சிங் யூஸ் பண்ணுங்கள், மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கின் கேர் ரொட்டீன்னா எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணதுனால இருக்கலாம். பொருள் வாங்கிட்டு ரிசல்ட் இல்லைன்னு தயவுசெய்து என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா 1,00,000 பேரில் 99,999 பேருக்கு ரிசல்ட் தர க்ரீமு ஒரே ஒரு ஆளுக்கு ரிசல்ட் தரல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாருக்குமே என்கிட்ட வாங்கின எல்லாருக்குமே ரிசல்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. கரெக்டு தானே? ஆமாம். அதனால கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு க்ரீம் வாங்கி அது செட் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், ரிசல்ட் இல்லை செட் ஆகலை அப்படின்னா என்ன காரணம்னு கண்டுபிடிங்க. நம்ம மேலே அது மிஸ்டேக் இருக்கா, நம்ம என்ன கரெக்டாக பண்ணோமா ஃபாலோ பண்ணோமான்னு கண்டுபிடிங்க. அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை சரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், திரும்ப ரிசல்ட் இருக்கும். அப்படியும் ரிசல்ட் இல்லை அப்படின்னா, ப்ராப்பராக யூஸ் பண்ணி ரிசல்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து செட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தங்க ஸ்கின்னுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே ஸ்கின்னு கிடையாது. அதனால நம்ம வந்து இன்னொன்று என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள உள்ள பிரச்சனை கூட வெளிப்பாடு கூட நம்மளுக்கு ஸ்கின்ல காமிக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், தோல் பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு உள்ள ரத்தத்துலேயோ ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு வெளியில் ஸ்கின்ல தெரியும். அதனால் நீங்கள் வெளியில் போடுற க்ரீமை வச்சு உள்ள பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. வெளியில் உள்ள பிரச்சனையை சாதாரணமாக இருந்தால் நம்ம வெளியில் இந்த க்ரீம் மூலமாக சரி பண்ணிடலாம். உள்ள இன்சைடில் உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்து, ரத்தத்தில் ஏதாவது கிருமிகள் இருந்து ஏதாவது இருந்தால் க்ரீமால் மட்டும் சரி பண்ண முடியாது, டாக்டர் தான் பார்க்கணும். இதையும் நான் சொல்லிடுறேன். நிறைய நான் அனுபவிச்சிட்டேன். அதனால தான் இவ்வளோ கிளியரன்ஸாக சொல்கிறேன், யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காண்டி சொல்லலை. நம்மக்கிட்ட வாங்குறவங்க வந்து தயவுசெய்து என்னோட எல்லா வீடியோவும் பார்த்துட்டு என்னை புரிஞ்சுட்டு நான் என்ன சொல்ல வரேன், எப்படி சொல்கிறேன் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தப்பாக யூஸ் பண்ணி ரிசல்ட் இல்லாமல் காசு வேஸ்ட்டாக போக வேண்டாம். வேறு என்ன, அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. நம்மளை க்ரீமை யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேர்த்துக்கிட்டே வரேன். கண்டிப்பாக நான் எடிட் பண்ணி போடுறேன் பாருங்கள். அவ்வளோ ரிவ்யூ வந்திருக்கு. ஆல்ரெடி அந்த ரிவ்யூ நான் வீடியோவே போட்டிருக்கேன், இன்னுமே அடுத்தடுத்து போடுறேன். கர்நாடகாலேருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடியிலேருந்து என் ஃபேஸில் அவ்வளோ பிக்மெண்ட் இருந்துச்சு. இப்போ உங்களோட க்ரீம் பஞ்சுவதியும் நைட் க்ரீம் டரியான்ஸும் வாங்கினாங்க. இது வாங்கி 1 lakh மேலே நான் வந்து வெளியில் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணியிருக்கேன் இந்த பிக்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கு. ஆனால் சரி ஆகவே இல்லை. என்னோட மேரேஜ் அன்னைக்கு கூட அந்த பிக்மெண்ட் கூட ஃபோட்டோவில் தெரியும். அப்படி இருந்த பிக்மெண்ட்டு உங்கள் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணி டரியான்ஸ் வந்து பிக்மெண்ட் சரி பண்ணி கொடுத்துச்சின்னு சொன்னாங்க. 7 days சேலஞ்சு ஒயிட்னிங் க்ரீமு. எனக்கு பிக்மெண்ட் எல்லாமே கிளியர் ஆகிட்டு. பஞ்சுவதி வந்து 15 நாள் ஆகுது. எனக்கு அது அந்த கருப்பாக இருந்தது வந்து லைட்னிங் ஆகிருக்கு. டரியான்ஸ் வந்து சுத்தமாக கிளியர் பண்ணிருச்சு இந்த பிக்மெண்ட் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு. அதை சொல்லிட்டு திரும்ப அடுத்த ஆர்டர் போடுறதுக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. நான் அடுத்த வீடியோவில் அவங்க வாய்ஸ் பேசினதை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ப்ரூஃபோட காமிக்கிறேன்.
சும்மா வாய் வார்த்தைக்காண்டி சொல்லலை. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் நம்மளுக்கு இருக்குது. நிறைய பேர் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த ரிவ்யூவே காமிச்சு அவங்க பேசுகிறதையும் காமிச்சு சொல்கிறேன் பாருங்க. நிறைய பேர் உங்களால் தான் எனக்கு இந்த பிரச்சனை சரியாச்சு, உங்களால் தான் எனக்கு இந்த பிரச்சனை சரியாச்சு, நான் இதுக்காண்டி இவ்வளோ செலவு பண்ணேன், இவ்வளோ நாள் எனக்கு இத்தனை வருஷமாக அந்த பிரச்சனை இருந்துச்சு, உங்களால் சரியாக இருக்குது, நீங்கள் எனக்கு தெய்வம் தந்த கிஃப்ட்டு, காட் கொடுத்த கிஃப்ட்டு, அப்படி இப்படி நிறைய வார்த்தைகள், நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்திருக்கு. அதில் 1-2 பேர் பொறாமையினாலேயோ இல்லை கெட்ட எண்ணத்தினாலேயோ இல்லை என்னை பிடிக்காமலேயோ ஏதோ ஒரு ரீசன்காண்டி நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணாலோ பேட் ரிவ்யூ கொடுத்தாலும் அதை பற்றி நான் வருத்தப்பட போகிறது இல்லை. ஏன்னா என்னால் பயனடைகிறவங்க நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுதான் எனக்கு முக்கியம். ஒருத்தங்க வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால சொல்கிறதுனால அதை நான் பற்றி வருத்தப்படவும் மாட்டேன், அதை நான் மண்டைக்கு ஏற்றிக்கிடவும் மாட்டேன். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். அதுக்கான பலன் வந்து கடவுள் கொடுப்பாரு. அவ்வளோதான். வேற அவ்வளோதான். இப்பயும் சொல்கிறேன், இது எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் கிடையாது. இன்னொருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கி நம்ம சேல் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் வேணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஆர்டர் போடுங்க, நான் அனுப்புகிறேன். கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதான்னு பாருங்கள். என் சைட்லேருந்து நான் வந்து 100% ரிசல்ட் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணால் ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். எனக்கு வந்து தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பார்த்து ப்ராடக்ட் நான் போட்டதை பார்த்து வாட்ஸ்அப்பில் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் சொல்லி என்னைய அவங்க வீட்டு பொண்ணா, ஒரு அக்காவா, தங்கச்சா, ஃப்ரெண்டா, மகளா எல்லா மாதிரியும் நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ஆசீர்வதிக்கிற என்னோட சொந்தங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றிங்கிற ஒரு வார்த்தை வந்து பத்தாது. நீங்கள் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படி தான் நான் சொல்ல முடியும். உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு வந்து பெரிய வரம், பெரிய கிஃப்ட்டு. வேற என்ன, நீங்கள் இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து என்னைய பிடிக்காம பொறாமனையெல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது, தெரியவும் இல்லை. உங்களோட அன்பு வந்து எனக்கு எப்போதும் போல் எப்போதும் இருக்கணும். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வேலையில் பார்க்கலாம். டாட்டா.